நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை இன்றும் உள்ளது, அவர் கிருபை என்மேல் உள்ளது. தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மேலும் கர்த்தருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதனுடைய கடைசி வார்த்தையிலே இப்படியாக வாசிக்கிறோம். ஓய்ந்திருந்தார் என்று வாசிக்கிறோம். 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். இன்றைக்கு ஓய்வை குறித்து 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவது காரியம், எப்போது ஓய்வு எடுக்க வேண்டும், எப்போது ரெஸ்ட் எடுக்க வேண்டும். இரண்டாவது, எப்போது ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, யார் ரெஸ்ட்டு எடுக்கக்கூடாது, யார் ஓய்வு எடுக்கக்கூடாது. மூன்றாவது, எங்கே ஓய்வெடுக்க வேண்டும், எப்படி ஓய்வெடுக்க வேண்டும், எங்கே ரெஸ்ட் எடுக்க வேண்டும். இந்த 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது அந்த 2வது வசனத்திலே 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார், தேவனாகிய கர்த்தரே ஓய்ந்திருந்தார் என்று வாசிக்கிறோம். அப்படின்னா அந்த முதல் குறிப்பை நம்ம யார் ரெஸ்ட் எடுக்க வேண்டும் அல்லது எப்பொழுது ரெஸ்ட் எடுக்க வேண்டும் நம்ம பிரித்து பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு சிலர் இருக்கிறார்கள், தே ஆர் கால்ட் அஸ் ஒர்க்கஹாலிக் பர்சன்ஸ். அப்படின்னா அவங்க வேலை செய்வாங்க, வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஓய்வெடுக்காமல் வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். டு த எக்ஸ்டென்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு மயக்கம் வர வரைக்கும், அவங்களுடைய சரீரமே பலனற்று போகிற வரைக்கும் அவங்க பார்த்திங்கன்னா ஓய்வெடுக்காமல் அவங்க பார்த்திங்கன்னா வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். இன்னும் சொல்லப்போனால் சரியான நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க, சரியான நேரத்துக்கு தூங்க மாட்டாங்க, சரியான அளவு அவங்களால ரெஸ்ட் எடுக்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், தேவனே ஓய்ந்திருந்தார். எதனால் ஓய்ந்திருந்தார்? அவர் டயர்டானனால ஓய்ந்திருந்தாரா? இல்லை. In order to teach mankind a pattern, ஒரு ஒழுங்கை கற்றுக் கொடுக்கும்படியாக மனிதர்களாகிய நமக்கு வேலையை குறித்த ஒரு ஒழுங்கை கற்றுக் கொடுக்கும்படியாக தான் அவர் ஓய்ந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நம்ம நல்லா வேலை செய்யணும், அதுபோல் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். யூ ஹாவ் டு ஒர்க் ரியலி வெரி ஹார்ட், கடினமாக உழைக்கணும். அதே நேரத்தில் யூ ஹாவ் டு டேக் குட் ரெஸ்ட், நல்ல ஓய்வை எடுக்கணும். சிலர் நினைக்கிறாங்க, நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது பாவம், நம்ம ஓய்வு எடுக்கிறது இட்ஸ் a sin, அது பாவம், தேவனுக்கு விரோதமான துரோகம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தேவ பிள்ளைகளை நல்லா கவனிக்கணும். பாவம் எப்பொழுது வந்தது? when sin entered. ஆதியாகமம் 3ஆவது அதிகாரத்தில் தான் பாவம் எப்போ வருது? 3ஆவது அதிகாரத்தில் தான். நல்லா கவனிங்க தயவு செய்து. அதுக்கு முந்தின 2ஆவது அதிகாரத்திலேயே தேவனும் ஓய்ந்திருந்தார், தேவனோடு கூட ஆதாமும் ஏவானும் ஓய்ந்திருக்கிறார்கள். அப்போது நீங்கள் இப்படி கேட்கலாம், ஆண்டவராவது ஓய்ந்திருந்தார், அவர் வேலை செஞ்சுட்டு ஓய்ந்திருக்கிறார். ஆனால் ஆதாம் ஏவாளும் என்ன வேலை செஞ்சாங்க? அவங்க ஏன் ஓய்ந்திருக்கிறாங்க? நல்ல ஓய்வு எடுத்த பின்பு நீங்கள் செய்கிற வேலை அது 100% பலனளிக்கத்தக்கதாக இருக்கும். சரியான ஓய்வு எடுக்காமல் நீங்கள் வேலை செய்யும் பொழுது உங்கள் தலை கேராகவே இருக்கும், சரியாக உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. சில நேரத்தில் சரியான தூக்கம் இல்லாததுனால நம்ம எப்படி பேசுகிறோன்னே தெரியாமல் சில இடத்துல பேசிக்கிட்டு இருப்போம், என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பேசிக்கிட்டு இருப்போம், பேசக்கூடாததெல்லாம் உளறி கொட்டியிருப்போம். அப்புறம் யோசித்து பார்த்தா ஏன் இப்படி பேசுன்னு கேட்டால் there was not proper rest, சரியான ஒரு தூக்கம் கிடையாது, சரியான ஓய்வு கிடையாது. அப்போ ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம், நல்ல ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் வேலைக்கு போங்க. டிரைவிங் போகிறீங்களா? நல்ல ஓய்வு எடுத்துட்டு டிரைவிங்க்கு போங்க. சில நேரங்களில் டிரைவர்ஸுக்கு பார்த்திங்கன்னா வீட்டிலையும் சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், வேலைகள் இருக்கும், பிள்ளைகளுக்காக ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் அது இதுன்னு செஞ்சுக்கிட்டு இரவெல்லாம் பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. திரும்ப பகலில் வந்தால் அன்றைக்கி பார்த்தா ஒரு கல்யாணம் அல்லது ஒரு துக்கமான விஷயம் இருக்கும், அங்கே போயிருப்பாங்க, அங்கே கலந்து கொண்டு திரும்பவும் இரவெல்லாம் வண்டி ஓட்டுவாங்க. தேவ பிள்ளைகளே, அது அந்த நேரத்தில் நம்முடைய சரீரத்தை நாமே ஒடுக்குகிறோம். ஒடுக்காமல் அதை நீங்கள் என்ன செய்யணும்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய ஓய்வை கொடுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன காரியத்தை இப்பொழுது உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பாவம் வந்த பிறகு ஆண்டவர் ஓய்வை பற்றி பேசலை. பாவம் பூமிக்குள் பிரவேசிக்கிறதுக்கு முன்பதாகவே
பாவம் மனித சமுதாயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடியே ஓய்வை குறித்து ஆண்டவர் பேசிட்டார். ஓய்வு எடுக்க பிள்ளைகளாகிய ஆதாம் ஏவாளுக்கு கற்றுக் கொடுத்தார். ஸோ ஓய்வு எடுப்பது தவறல்ல, ஓய்வு எடுப்பது பாவம் அல்ல. ஓய்வு எடுக்க வேண்டிய அளவுக்கு, ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்தில் ஓய்வு எடுப்பது நல்லது. இன்னொன்று, சில பெற்றோரை நான் கவனித்திருக்கிறேன். உண்மையாகவே அந்த பிள்ளைங்க மார்னிங் டில் ஈவினிங் ஸ்கூலில் ரொம்ப அவங்க பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருப்பாங்க. ஸ்கூலில் அவங்க செகண்ட் ஃப்ளோரில் படிக்கிறவங்களாக இருப்பாங்க. அவங்க செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் 2வது மாடி வரைக்கும் ஏறணும் இறங்கணும். ஸ்கூலில் பிள்ளைங்களை அவங்க ஸ்கூல் அத்தாரிட்டிஸ் ஆக்டிவாக வச்சுருப்பாங்க, சுறுசுறுப்பாக வச்சுருப்பாங்க. அந்த பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தோன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நான் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. உடனே பெற்றோர் உன்னை நம்பி நான் இத்தனை 1000 ரூபா ஃபீஸ் கட்டியிருக்கிறேன், உனக்கு எதுக்கு ரெஸ்ட்டு, உடனே படி அப்படின்வாங்க. தேவ பிள்ளைகளே, சப்போஸ் இஃப் ஆர் சில்ட்ரன் தே ரிக்வெஸ்ட் ஐ நீட் டு டேக் ரெஸ்ட், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேம்மா, அப்போ நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னா தயவுசெய்து நம்ம புரிந்து கொள்வோம். அவங்களும் ஃபிசிக்கில் இருக்கிறாங்க, மாம்சத்தில் இருக்காங்க. தே நீட் லிட்டில் ரெஸ்ட். நான் பார்த்துருக்கிறேன், சில பணியாளர்கள் காலையிலேருந்து 9 மணியிலேருந்து கடினமாக மதியானம் 1 மணி வரைக்கும் வேலை பார்ப்பாங்க. அப்புறம் சாப்பிட்ட பிறகு கொஞ்ச நேரம் ஒரு ரெஸ்ட் எடுப்பாங்க. நான் பல இடங்களில் பார்த்துருக்குறேன், பல துறைகளில் வேலை செய்கிறவங்கள பார்த்துருக்குறேன். கொஞ்சம் ஒரு ரெஸ்ட்டு. சிலருக்கு பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் ரூம்னு வச்சுருப்பாங்க, அங்கே போய் கொஞ்சம் ஓய்வு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எனர்ஜைஸ் ஆகி அவங்க they will continue to work. அப்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஓய்வு எடுக்க அவங்க விரும்புகிற நேரத்தில் கொஞ்சம் ஓய்வு கொடுப்போம். அதுக்கப்புறம் அவங்களோட ரொட்டீன் லைஃப்க்கு வரட்டும். அதே போல் சில நேரத்தில் பிள்ளைகள் அவங்களுக்கு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருப்பாங்க, அல்லது ஏதாவது ஒர்க்குக்காக நம்ம கூட்டிகிட்டு போயிருப்போம். அதுக்கப்புறம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா அவங்க டயர்டாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம இப்போ உட்காந்து இனி படித்து தான் ஆகணும். நைட்டு 11 o'clock ஆயிரும், நைட்டு 12 o'clock ஆயிரும். விடிஞ்சால் அவங்க பார்த்திங்கன்னா 6 o'clock வேக்கப் பண்ணணும், எந்திரிக்கணும், ஸ்கூலுக்கு திரும்ப போகணும். அவங்க சொல்கிறாங்க, இல்லை என்னால் முடியல மம்மி, டேடி என்னால் முடியல அப்படின்னு சொன்னால் we need to understand that they need rest. அவங்களுக்கு ரெஸ்ட்டு வேணும்னு நம்ம உணர்ந்து அவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். நீ இல்லை நைட்டு 11 மணிக்கு 11:30 மணிக்கு 1 மணி வரைக்கும் முழிச்சிருக்கணும், காலையிலையும் எந்திரிச்சு நீ ஸ்கூலுக்கு போகணும், அவ்வளோ பெரிய மூட்டையை தூக்கிட்டு போகணும், அந்த செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஏறணும்னா அந்த பிள்ளைகளுக்கு தேவையான ரெஸ்ட்டு இல்லைன்னா இட் வில் அஃபெக்ட் தேர் பிரெயின், இட் வில் அஃபெக்ட் தேர் நர்வ்ஸ். அந்த எலும்புகளுக்கு ப்ராப்ளம் வரும், நரம்புகளுக்கு ப்ராப்ளம் வரும், மூளைக்கு ப்ராப்ளம் வரும். ஓய்வு மனிதனுக்கு தேவைன்னு தெரிந்து தான் ஆண்டவரே ஓய்வை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே நீங்கள் ஒரு வேளை வீட்டு காரியங்களை பொறுப்பேற்று செய்கிற ஒரு பெண்மணியாக இருக்கிறீங்களா, இல்லத்தரசியாக குடும்ப தலைவியாக இருக்கீங்களா, போதுமான அளவு ஓய்வு எடுக்கிறீங்களா நீங்கள் செக் பண்ணுங்கள். நீங்களே ஓய்வு நேரங்களை ஒதுக்கி ஓய்வெடுங்க. அது உங்களுடைய ஆயுசு நாட்களை அது பெருக்கும், ஆயுசு நாட்களை குறைக்காது. அதே நேரத்தில் உங்களுக்கு கீழே சிலர் வேலை செய்கிறாங்களா, பணிபுரிகிறார்களா, லேபரர்ஸாக இருக்காங்களா, வேலை செய்கிறவங்களுக்கு நீங்களாக பார்த்து ஓய்வு கொடுக்கணும். ரொம்ப நேரம் நின்று வேலை செய்கிறாங்களா, கொஞ்ச நேரம் உட்காருங்க, ஒரு காப்பி குடிங்க, அவங்களுக்கு ஃபேன் போடலாம், தப்பு கிடையாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு கீழே வேலை பார்க்குற லேபரர்ஸுக்கு, அந்த டீமில் வேலை பார்க்குறவங்களுக்கு எப்போதுமே ஓய்வு கொடுங்கன்னு சொல்லலை. எப்பொழுது ஓய்வு தேவைப்படுகிறதோ அதை நீங்கள் அறிந்து புரிந்து ஓய்வு கொடுப்பது நல்லது என்பதை தான் இந்த இடத்துல நான் வேத வசனத்தை முன்னிட்டு வலியுறுத்த விரும்புகிறேன். இரண்டாவது, எப்போது ஓய்வெடுக்கக்கூடாது, யார் ஓய்வெடுக்க கூடாது அப்படின்னு பார்த்தா, இந்த வசனத்தில் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும்போது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்குது. தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆண்டவர் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்த பின்பு அப்புறம் தான் என்ன செய்கிறாரா, ரெஸ்ட் எடுக்க போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி நிறைய பேரை பார்க்கும் பொழுது ஒரு கூட்டத்தை பார்த்து நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இன்னொரு கூட்டத்தை பார்த்து என்னப்பா எப்போதுமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க, எப்போயாவது கொஞ்சம் வேலை செய் அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போது அப்படிப்பட்ட கூட்டத்தாருக்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீங்கள் எப்போ ரெஸ்ட் எடுக்கணும், செய்ய வேண்டிய வேலையை செய்து முடித்த பின்பு, ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு, எல்லாம் முடித்த பின்பு ஓய்ந்திருந்தார். அப்போது
உங்களுக்கு அசைன்மெண்ட் இருக்கும், சில சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கும், இன்னும் இன்கம்ப்ளீட்டாக நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் செய்து முடித்த பின்பு தான் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணுமா. இப்போ நிறைய பேருக்கு ஆசை இருக்குது, பாஸ்டர் நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா தெரியுது, நீங்கள்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும், இதெல்லாம் முடிக்கணும்னு எனக்கு தெரியும், என்னால் முடியலையே அப்படின்னா ஒரு 5 காரியங்களை நான் சொல்கிறேன். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய ப்ராஜெக்டை, சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய டாஸ்க்கை, உங்களுடைய டார்கெட்டை இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், அச்சீவ் பண்ணணும்னா ஒரு 5 காரியங்களை சொல்கிறேன். முதலாவது, நீங்கள் எதை செய்து முடிக்க வேண்டுமோ அதை ஒரு நோட்டில் அல்லது டைரியில், இல்லை இஃப் யூ ஹாவ் அ ஒயிட் போர்டு இன் யுவர் ஹவுஸ், உங்கள் வீட்டில் ஒரு ஒயிட் போர்டு இருக்குதுன்னு சொன்னால் அதில் எழுதுங்க. தயவு செய்து நோட்டோ டைரியோ அல்லது ஒரு போர்டோ அதில் எழுதுங்க. நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத எழுதுங்க. இரண்டாவது, எழுதியாச்சு. இரண்டாவது, நான் என்ன செய்யணுன்னா அதுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். நிறைய வேலை எழுதியாச்சு, ஆனால் எப்போ செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. நல்லா கவனிங்க, இதை நாளைக்குள்ளே நான் செஞ்சிடணும். ஒருவேளை அது கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்குது அப்படின்னா நான் இந்த வாரத்துக்குள்ளே செஞ்சிடணும். இன்னும் அதை விட ஒரு பெரிய பிக் ப்ராஜெக்ட்டு இல்லைன்னா நான் இந்த மாதத்துக்குள்ளே இதை முடிப்பேன் அப்படின்னு நீங்கள் டெட்லைனை நீங்களே செட் பண்ணி அப்போது அதில் நீங்கள் குறித்து வைத்து கொள்ள வேண்டும். முதலாவது, என்னெல்லாம் செய்யணும்னு எழுதணும். மறந்துடாதீங்க. சின்ன வேலையாக இருக்கலாம், பெரிய வேலையாக இருக்கலாம், வீட்டு வேலையாக இருக்கலாம், உங்களுடைய ஆஃபீஸ் வேலையாக, கம்பெனி வேலையாக, பிஸ்னஸ் வேலையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், வரிசையாக ஒன் பின்னாக ஒன்றாக எழுதிருங்க. ரெண்டாவது, அதுக்கு நீங்கள் டைமை நீங்களே செட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ரைட், செகண்ட்லி செட். அதுக்கு டைமை செட் பண்ணி நான் இதை இன்னைக்குள்ளே முடிச்சிடணும், இதை இந்த வாரத்துக்குள்ளே முடிச்சிடணும், இதை இந்த மாதத்துக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு எழுதுங்க. மூணாவது, ட்ரை டு மெயின்டைன் அ கிராஃப். ஒரு கிராஃபை மெயின்டைன் பண்ணும். கிராஃப்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, தினந்தோறும் நான் இந்த வேலைகளை செய்கிறேனா அப்படின்னு செக் பண்ணி, கிராஃப்ன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் அதை இது பண்ணுவாங்க. யூடியூப்பில் அனலிட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கிராஃப் எல்லாம் காட்டுவாங்க. இன்றைக்கி இத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க, இங்கேருந்தெல்லாம் பார்த்துருக்குறாங்க, ஆண்கள் பார்த்துருக்காங்க, பெண்கள் பார்த்துருக்குறாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வயது தரப்பினர் பார்த்துருக்காங்க. ஒரு கிராஃபை நீங்கள் பார்க்கலாம். அதுபோல் நீங்கள் ஒரு கிராஃப் மெயின்டைன் பண்ணணும். இந்த வேலைகளெல்லாம் நான் எழுதிட்டேன், டைம் செட் பண்ணிட்டேன், ஆனால் வேலை நடக்குதா? சில நாள் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுருப்பீங்க, அந்த வேலையை சில நாள் செய்யாமல் விட்டுருப்பீங்க. அப்போ அந்த கிராஃபை பார்க்கும்போது, ஏன் நான் அன்றைக்கி செய்யாமல் விட்டேன்? ஓ, அன்றைக்கி விருந்தாளிங்க வந்துட்டாங்க, அதுலேயே டைம் ஓடி போச்சு. ஓகே, இதுக்காக அன்றைக்கி நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன், அதனால் செய்யாமல் முடியாமல் போச்சு. அப்போ அந்த கிராஃப் உங்களுக்கு காட்டிடும் என்னன்னைக்கு செய்திருக்கீங்க, என்னன்னைக்கு செய்யலை. அப்போது நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, செய்யாமல் விட்டதை எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து, கம்பெனி ரீதியாக சொன்னால் ஓவர் டைம் பார்த்து அதை நீங்கள் நிறைவேற்றும் பொழுது நீங்கள் குறித்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும். இதை நீங்கள் ப்ரேயர் லைஃபுக்கும் செட் பண்ணலாம், உங்கள் பைபிள் மெடிடேஷனுக்கு செட் பண்ணலாம். ஒரு கிராஃபை மெயின்டைன் பண்ணலாம். இன்னன்னைக்கு நான் படிச்சிருக்கேன், இன்னன்னைக்கு நான் படிக்கலை. இந்த கிராஃபை மெயின்டைன் பண்ணுறதுல இன்னொரு பயன் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தர் எடுத்து பார்த்தாங்கன்னா அவங்களே நம்மளை கேள்வி கேட்பாங்க, ஏங்க இன்றைக்கி ஜெபம் பண்ணல, ஏங்க இன்றைக்கி இந்த வேலை செய்யலை. அப்போது வி பிகம் அக்கௌண்டபிள். நம்ம அவங்களுக்கு பதில் சொல்கிறவங்க இருக்கிற நிலைமையில் இருக்கிறனால நம்ம கரெக்டாக செய்வோம். நம்ம எந்த இடத்துலையும் யாரும் கேள்வியும் கேட்கக்கூடாது, பதிலும் சொல்லாதமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே வேலையே உருப்படியாக நடக்காது. ஆகவே ப்ளீஸ் மெயின்டைன் அ கிராஃப். நாலாவது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், ப்ளீஸ் லுக் அட் த ரிசல்ட் ஆர் த ரெஸ்பான்ஸ். இப்போ நீங்கள் எழுதுனதை, தேதி குறித்ததை, கரெக்டாக நான் செய்கிறேனான்னு பார்த்ததை செஞ்சுக்கிட்டு வரீங்க. செஞ்சு கொடுக்கும்போது சிலதை ஒருவேளை முடிச்சிருக்கலாம், சிலதை முடிக்காமல் இருந்திருக்கலாம், சிலதை முடிச்சிருப்பீங்க, ஆனால் அது 100% பார்த்திங்கன்னா மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு ஒர்க்கு, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி இருக்குதே தவிர மற்றவங்க அப்ளாஸ் பண்ணுற அளவுக்கு, கையை தட்டி பாராட்டுற அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சிலதை நீங்கள் செய்தது தான் பாராட்டுக்குரியதாக இருக்கலாம். அப்போ இதை நீங்கள் கவனிக்கணும். நான் தான் இதையும் செஞ்சேன், அதையும் செஞ்சேன், ஆனால் இதை செய்த போது சிலர் அப்ரிஷியேட் பண்ணாங்க, இதை செய்தபோது சிலர் என்னை டிஸ்கரேஜ் தான் பண்ணாங்க. அப்போது நீங்கள் அந்த ரிசல்ட்டை பார்க்கணும்.
எதை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க, எதை வந்து நிறைய பேர் வந்து கண்டுக்காமல் விட்டுட்டாங்கன்றதை நீங்கள் கவனிக்கணும். ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதுன்னு கவனிக்கணும். கடைசி 5வது காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணாங்களோ கண்டினியூ. அதுக்கு தான் பாராட்டு வாங்கிட்டீங்கல்ல, அப்போது நீங்கள் திரும்ப அதை நீங்கள் என்ன பண்ணணும், பாராட்டுக்குரிய விதத்தில் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் சிலதை வந்து அவங்க அப்ரிஷியேட்டே பண்ணலைல்ல, கண்டுக்காமல் விட்டுருக்கலாம். சிலதை வந்து ஏன்பா இப்படி செஞ்சுட்ட, இதை வேறு மாதிரி செஞ்சுருக்கலாம்ல அப்படின்னு உங்களுக்கு ஆலோசனை கொடுத்துருக்கலாம். சிலர்லாம் இதெல்லாம் ஏன்டா செஞ்ச நீ, ஐயோ சகிக்கவே இல்லை அப்படின்னு உங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் அந்த காரியத்தை என்ன பண்ணக்கூடாதுன்னா கண்டினியூ பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் யோசிக்கணும், ஏன் இதுக்கு சரியான பாராட்டு வரல. ஆமாம் அன்னைக்கு விடிஞ்சால் அதை கொடுக்கணும், அது காலையில் 7 மணிக்கு தான் எந்திரிச்சு செஞ்சேன்ல, அதனால் அதை நான் சரியாக செய்ய முடியல, சரியாக கோத்ரூ பண்ண முடியல, சரியாக ரிவைஸ் பண்ண முடியல, அதை துல்லியமாக செஞ்சு கொடுக்க முடியல, ஆகவே தான் இதில் எனக்கு சரியான பாராட்டு கிடைக்கல. அதை நீங்கள் என்ன செய்யணும்னா கரெக்ட் பண்ணணும். நான் ஏன் செய்யாமல் விட்டேன், ஏன் அதை சரியாக செய்ய முடியலன்றதை கரெக்ட் பண்ணணும். நல்லா செஞ்சு பாராட்டு வாங்கினதை கண்டினியூ பண்ணுங்கள். எதை நல்லா செய்ய முடியலையோ அதை கரெக்ட் பண்ணுங்கள். அப்பொழுது யூ வில் பி ஏபிள் டு கிவ் இட் ஆன் டைம். நீங்கள் கொடுக்க வேண்டியவைகளை சரியான நேரத்தில் உங்களால் கொடுக்க முடியும். இதுதான் 2வது காரியம். அப்போது இதை செய்ய வேண்டியதை செய்து முடிக்கிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, ஓய்வெடுக்கக்கூடாது. நடுவில் ஒரு சின்ன ஒரு கேப்பு, ஒரு நேப் என்று சொன்னால் அப்படி உட்காந்தே ஒரு சின்ன ஒரு உறக்கம், தூக்கம் கிடையாது, ஒரு உறக்கம். டக்குன்னு இந்த கோழி தூங்கும் பார்த்திங்களா, அது மாதிரி அப்படி ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு டக்குன்னு வேலை செய்யலாம், சரியா? ஆனால் செய்து முடிக்கிற வரைக்கும் நாம் ஒரு லென்த்தான ஓய்வு எடுக்கிறது நல்லதல்ல. முதலாவது யார் ஓய்வு எடுக்க வேண்டும், எப்போது ஓய்வு எடுக்க வேண்டும், செய்ய வேண்டியதை செய்து முடிச்சுட்டா ஓய்வு எடுக்கணும். செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறவங்க என்ன செய்யக்கூடாது, நம்ம மைண்டு அதுலேயே இருக்கணும். அது வரைக்கும் நம்ம என்ன எடுக்கக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கக்கூடாது, ஃபுல் ஃப்ளெட்ஜாக அதில் ஒர்க் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும். 3வது இன்னொரு முக்கியமான காரியம், அந்த 7ஆம் நாளை கர்த்தர் என்ன செய்தார், ஓய்ந்திருந்த நாளை பரிசுத்தப்படுத்தினார், அதன் பின்பு ஆசீர்வதித்தார். அப்போ அந்த ரெஸ்ட்டை குறித்து நம்ம கவனிக்க வேண்டிய காரியம், எங்கே ரெஸ்ட் எடுக்கணும். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு பிரியமான விதத்தில் நம்முடைய ரெஸ்ட் இருக்கிறதான்னு பார்க்கணும். வெளிநாடுகளில் ஒரு சிஸ்டம் இருக்குது. எப்போதுமே அந்த வெள்ளி சனி ஞாயிறு வீக்கெண்டுன்னு சொல்லுவாங்க. திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் மிஷின் மாதிரி உழைப்பாங்க. வெள்ளிக்கிழமை சாயங்காலத்துக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமை நைட்டு, சனிக்கிழமை நைட்டு, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க. என்னென்னலாம் இந்த உலக பிரகாரமாக செய்ய முடியுமோ, பாருக்கு போகிறதுனா போகிறது, இன்னும் என்னென்னலாம் பாவம் அந்த சிற்றின்பம் இருக்குதோ எல்லாத்தையும் செஞ்சு அனுபவிப்பாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் நமக்கு அப்படிப்பட்ட பாவம் கொடுக்கிற இன்பத்தை அடைந்து ரிலாக்ஸ் அடைகிற அந்த ரெஸ்ட்டை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கல. பரிசுத்தப்படுத்தி 7ஆம் நாள் ஓய்வு நாள். ஆனால் அந்த ஓய்வு நாளை கர்த்தர் என்ன செய்தார், பரிசுத்தப்படுத்தினார். உங்களுடைய ரெஸ்ட், உங்களுடைய ஓய்வு பரிசுத்தமாக இருக்கிறதா? இல்லைப்பா சார், நான் ரொம்ப டைட்டாக வேலை செஞ்சுட்டேன், அதனால் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தேவை. உலக பிரகாரமான மக்கள் எப்படிலாம் ரிலாக்ஸ் பண்ணுறாங்களோ அதன்படி தான் நான் இது வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது தவறு. உலக பிரகாரமான மனிதர்கள் அவங்க பாவத்துக்குரிய விதத்தில் நான் சிலரை கேட்டிருக்கிறேன், நீங்கள் ஏங்க தண்ணி அடிக்கிறீங்க, ஒய் ஆர் யூ கன்சியூமிங் ஆல்கஹால், நீங்கள் வந்து இப்படி சாராயம் குடிக்கிறீங்களே. அவங்க சொல்கிறாங்க, சார் நான் காலையிலேருந்து நான் பயங்கரமாக கடினமாக உழைக்கிறேன், அதனால் என் உடம்பு வலி தெரியக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து இந்த சாராயத்தை குடிக்கிறேன். இப்போ அவங்க வீட்டில் போய் மனைவியை கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, சார் அவர் செய்கிற அதே வேலையை தான் நானும் செய்கிறேன், ஆனால் நான் வந்து சாராயம் குடிக்கிறது இல்லை. அப்போ பாருங்கள், அது ஒரு சாக்காக சொல்கிறாங்க. நான் வந்து செய்கிற வேலை வந்து அப்படி, அதனால் நான் அதை குடிக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சிலர் வந்து பப்புக்கு போகிறவங்க உண்டு, சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்ச்சரே வேறு மாதிரி இருக்குது. எதுக்காக கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற காரணம் ரிலாக்ஸேஷனுக்காக நாங்கள் செய்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தாவீதை மறந்துடவே கூடாது. ஒரு மதியானம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயங்காலம் அவருடைய பால்கனியில் என்ன செய்கிறாராம், அவர் உலாத்துனார். அந்த ரிலாக்ஸேஷன் நேரத்தில் பிசாசு
அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அதை பயன்படுத்தி, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி, Satan took it as an opportunity to grab David. பிசாசு தாவீதை அப்படியே பிடிப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாய் பயன்படுத்தி கடைசியில் தாவீது பாவத்தில் விழுந்து எவ்வளவு கஷ்டப்பட்டான்றது நமக்கு தெரியும். 2 சாமுவேல் 11 அதிகாரத்தில் நடந்த சம்பவம் அதுக்கப்புறம் தொடர்ந்து நடக்குது. தாவீது அடி மேலே அடி, விழுகை மேலே விழுகை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ரிலாக்ஸேஷன் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்சோன் அவர் பார்த்தீங்கன்னா, அவருக்கு தேவ பலன் இருந்தது, அபிஷேகம் இருந்தது. அவர் ரிலாக்ஸேஷனுக்காக பார்த்தீங்கன்னா தெளிலால் மடியில் போய் அவர் என்ன செய்தாராம், படுத்தார்னு வாசிக்கிறோம். கடைசியில் கண்களை இழந்து, தரிசனத்தை இழந்து, அபிஷேகத்தை இழந்து, ஆண்டவர் கொடுத்த பலனை இழந்து, நியாயாதிபதி ஊழியத்தை இழந்து, எல்லாத்தையும் இழந்தார்னு வாசிக்கிறோம். So it is very important to notice where I am taking rest, in which manner I am taking rest. நான் எந்த விதத்திலே, எந்த இடத்திலே ஓய்வெடுக்கிறேன் என்பதை குறித்து நாம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். அப்போ நம்ம ரெஸ்ட் எடுத்தாங்க கூட எப்படி ரெஸ்ட் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட பாடல்களை பாடி ரிலாக்ஸ் பண்ணுங்கள், ஜபம் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அவருடைய வசனத்தை வாசித்து தியானித்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள். மற்றவங்களோட பேசும்போது தேவனை பற்றி சொல்லி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும் பொழுது உங்களுடைய ஓய்வு நேரம் கூட பரிசுத்தமாக இருக்கும். அப்படி பரிசுத்தமாய் ஓய்வு நேரத்தை பயன்படுத்துகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, ஓய்வெடுக்காமல் வேலை செய்து கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கிறவர்கள் ஓய்வெடுங்கள். உங்களுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகளையும் வேலை செய்கிறவர்களுக்கும் ஓய்வு கொடுங்கள். ஓய்வு எடுப்பது பாவம் அல்ல. ஆனால் எப்பொழுது ஓய்வெடுக்க வேண்டும்? செய்ய வேண்டியவைகளை செய்து முடித்த பின்பு ஓய்வெடுக்க வேண்டும். எங்கே ஓய்வெடுக்க வேண்டும்? தேவனுடைய பாதத்திலே ஓய்வெடுக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். God bless you. Amen. Praise the Lord. Amen.